வெற்றி நமக்கு தான்டா. தைரியமா இருங்க. சுப்பிரமணி, நீ தைரியசாலி தான். ஆனாலும் என்னடா தான் நிக்க வச்ச ஆள எதிர்த்து நின்று ஜெயிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக எம்எல்ஏ வர்தனையே கொன்னா இந்த கேபிஆர். அவர் காலேஜ் எலெக்ஷன்ல அவர் நிக்க வச்ச ஆளையே நீ எதிர்த்து நிக்கிற. கெட்டவங்களை எதிர்க்கிறது நல்ல காரியம் தான். இருந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க சப்போர்ட் தான்டா எனக்கு தைரியம், நம்பிக்கை எல்லாமே. ஆனா ரவுடிங்க கையில மட்டும் அதிகாரம் போயிடக்கூடாது. முதல்ல நம்ம காலேஜ்ல நடக்கிற எலெக்ஷன்ல ஜெயிப்போம். அடுத்து பொது தேர்தலையும் சந்திப்போம். நல்ல இளைஞர்கள் கையில அதிகாரம் வரணும்டா. அப்பதான் எங்கேயுமே எதிலையுமே மறுமலர்ச்சி ஏற்படும். முதல்ல நீங்க கிளம்புங்கடா. டேய், காலையில சீக்கிரம் வந்துருங்க. நான் தான் காலையில் எலெக்ஷன்ல நிக்கிறியா? அதுவும் கேபிஆர் எதிர்த்தா விட்டுருவா? அடையாளம் தெரியுமா? ஊருக்குள்ள போஸ்ட் ஒட்டிருக்காங்களே, அந்த ஆள் மூஞ்சி மாதிரி இல்ல? போஸ்ட் ஒட்டினது இன்ஸ்பெக்டர் பார்க்காம இருப்பாரு. அவரே சும்மா நின்னுகிட்டு இருக்காரு. நீ என்னமா வளவலன்னு பேசிக்கிட்டு சும்மா இருக்கியா? ஏ மாப்பிள, இது கேபிஆர் சமாச்சாரியா, உடனே தொலைக்காத. அப்புறம் உயிரோட கொளுத்தி தொலைச்சிருவாங்க. என் தங்கச்சி கழுத்துல தாடி தொங்காது. சுமார் சுமார் இன்ஸ்பெக்டர் வராரு. என்னையா? ஒண்ணு இல்லைங்க. என்ன முணுமுணுக்குறீங்க? ஒண்ணு இல்ல. இவனை உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இந்த ஊருக்கே அடையாளம் தெரியும் போது எங்களுக்கு மட்டும் எப்படிங்க தெரியும்? சீக்கிரம் வாடா. டேய், சூர்விடா, அச்சு கோயிட்டாங்கடா. ஆமாண்டா. இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். பேரு சுப்பிரமணி. இவன் அப்பா கூட இங்கதான் சார் இருக்காரு சார். காலேஜ்ல சேர்மன் எலெக்ஷன் என்ன சார்? இவங்க அப்பா கூட்டு வர முடியுமா? கூட்டு வர சார். போய் கூட்டு வா. யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். போய் கேபிஆர்ட்ட சொல்லு. சார், இதை போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரணுமா சார்? விஷயம் வெளியே எல்லாரும் தெரிஞ்சு போச்சியா? அவர்கிட்ட சொன்னாதான் அவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. எஸ் சார். சார் 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 சார். என்னப்பா சார், உங்க பையனை அடிச்சு கொண்டாங்க சார். பாடி கோயில் கிட்ட இருக்கு சார். என்னை பத்தி பயப்படாம நீங்க தைரியமா போயிட்டு வாங்கப்பா. ஐயா எந்திரி. இவன் உங்க பையனா? சொல்லுங்க. இல்லைங்க, இது என் பையன் கிடையாது இன்ஸ்பெக்டர். இவன் உங்க பையன் தான் காலேஜ்ல படிச்சான்னு சொன்னாங்களே. இல்லைங்க, இவங்க தவறுதலா சொல்லிட்டாங்க. இது என் பிள்ளை இல்லைங்க, என் பிள்ளை இல்லைங்க, என் பையன் இல்லைங்க, என் பையன் இல்லைங்க, என் பையன் இல்லைங்க சார்.
பெத்த பிள்ளையே புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்களா ஏன் சார்? இருக்கிற இன்னொரு பிள்ளை உயிரோட இருக்கணும்னா இந்த பிள்ளையை பிள்ளை இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்காக பெத்த பிள்ளையே பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்களா? என்ன சார் இது? விதி என்ன அப்படி சொல்ல வச்சிருச்சப்பா. எந்த விதி சார் இது? எந்த விதி? சொல்லிட்டேங்க, என் பையன் இல்லைன்னு சொல்லிட்டேங்க. செத்து கிடக்கிற பையன் நம்ம காலேஜ் பையன் சொன்னீங்களாமே. நான் அப்படி சொல்லுங்க. பசங்க தான் காலேஜில் படிச்சோன்னு சொன்னாங்க. நான் தான் கான்செப்ட் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்பா நீங்களா சொன்னீங்க? ஏண்டா டேய், உங்க அப்பாக்களும் உங்களை வந்து அடையாளம் காட்டுறோமா? சார் நாங்க சொல்ல சார், அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஏய், தெரியாது இல்ல? அப்ப வாயை மூடிக்கிட்டு புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு படிக்கிற வேலையை பாரு. தபார், வீட்டுல 100 நடக்கும், நாட்டுல 200 நடக்கும். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என்னத்தை கிழிக்க போற? அங்க என்னடா பாக்குற? உயிரோட இருந்தாலும் பார்க்கலாம், ரசிக்கலாம். அது டெட் பாடி. அடுத்த ராத்திரில பீதியில பேதி ஆயிடுச்சுன்னா எவன் வந்து நிறுத்துறது? போய் தொலை. வா போட. யோ பிரின்சிபல் வாயா. இத பாருங்க, உங்களுக்கெல்லாம் என் காலேஜ் மேல இருக்கிற நம்பிக்கை குறையக்கூடாதுன்னு தான் நானே நேர்ல வந்திருக்கேன். யோ பிரின்சிபல். எஸ் சார். இந்த பையன் நம்ம காலேஜ் பையன் தான் புரட்டிப்பார். பேண்ட கேட்டுங்கடா. யோ அது ஒண்ணு இல்ல சார், கால்ல மச்சண்டிச்சா இருந்தா அந்த ஐடென்டிபிகேஷன் மார்க்க வச்சு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் இல்லீங்களா? மூஞ்ச பார்த்து சொல்லியா. வெரி குட். இந்த மூஞ்சிய எக்மோர் ஸ்டேஷன்லயோ பேங்க் கவுண்டர்லயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ பார்த்ததா ஒரு நினைப்பு சார். ஏய், மச்சான் சொன்னது இந்த மூஞ்ச பார்த்து. உங்க மூஞ்சி இல்லையா? ஐ எம் சாரி சார். என் வாழ்நாளிலே இந்த மாதிரி ஒரு மூஞ்சியை நான் பார்த்ததே இல்லை சார். சத்தியமா இவன் நம்ம காலேஜ் பையனே இல்லை சார். என்ன பொணநாத்தம் ஆறுது? ஏய், பணம் தானையா? நாரம் என்ன செய்ய? செத்தவன் சென்ட் போட்டுக்கிட்டு சாக கூடாது. சுமாரியா? அப்புறம் என்ன யோசனை இன்ஸ்பெக்டர்? செத்தவன் நினைச்சோம், அவனும் தான் புள்ள இல்லைன்னுட்டான். பிரின்சிபலும் தான் ஸ்டூடெண்ட் இல்லைன்னுட்டாரு. செத்தவன் ஒரு அனாதை போல இருக்கு. எது அப்படி வந்திருக்கான், ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன இன்ஸ்பெக்டர்? எஸ் சார். வாயா. சுப்பிரமணியன் நமக்காக உயிரும் கொடுப்பேன்னு சொன்னா பாத்தியா, சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. சித்தப்பா, பெத்த அப்பனையே புள்ள இல்லைன்னு சொல்லி வச்சிட்டானுங்க. இன்னொன்னு என்னன்னு செய்வானுங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய பிரின்சிபாலே சுப்பிரமணியன் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுவும் சொல்லடா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணான்னு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டு வாட்ச்மேன் மாதிரி வச்சிருக்கான். அவன் கல்வி கூட ஒரு ஆலயம் சொல்லுவாங்க. அந்த ஆலயத்தை கட்டி அதையே தனக்கு பாதுகாப்பா வச்சு பல அநியாயங்கள் செய்யறான் அந்த கேபிஆர். வேற வழியே இல்லை சித்தப்பா. நாம தொடர்ந்து இந்த கேபிஆர் காலேஜில் படிக்கணும்னா அவங்க பண்ற அநியாயத்துக்கெல்லாம் அடிபணிஞ்சுதான் போகணும். நம்ம அப்பாவும் நம்மள பிள்ளை இல்லைன்னு சொல்லாம இருக்கணும்னா இங்க எது நடந்தாலும் வெளியே சொல்லாம இருக்கணும். அதான் நமக்கு நல்லது. எப்போது அராஜகம் நீடிக்காதடா. இதுக்கு ஒரு அழிவு வந்தே தீரும். கரெக்டா? எனக்கு நம்பிக்கை இல்ல. எப்போ வரும், எப்படி வரும், யார் மூலமா வரும்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க எங்கேயாவது ஒருத்தர் கண்டிப்பா பிறந்திருப்பான். ராம், ராம், உன் முகத்தை கொஞ்சம் காட்டுப்பா. ஏய், எதுக்கு உனக்கு இந்த முரட்டு வேலையெல்லாம்? இல்லம்மா, கராட்டே பிராக்டிஸ் பண்றேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். அது பாதுகாப்புக்காக கத்துக்கிறதுல என்னமா தப்பு? அடுத்தவங்க வம்பு தும்புக்கு போனாதான் பாதுகாப்பு தேவைப்படும். நாம நம்ம வழியில அமைதியான முறையில போயிட்டு இருந்தா நமக்கு ஆண்டவன் இருக்காப்பா. அம்மா, உடம்ப பலமா வச்சுக்கிறதுல உள்ளத்தை பலமா வச்சுக்கோ. இன்னைக்கு முதல்ல காலேஜுக்கு போறேன். நமக்கு இந்த ஊரும் புதுசு ராஜா. ஏதோ காவேரி,
உண்டு உன் படிப்பு உண்டுன்னு இருக்கணும். என்னம்மா இது போர்க்களத்துக்கு அனுப்புற காலேஜுக்கு தானே அனுப்புற சின்ன குழந்தைக்கு புத்தி பேச நீங்களே சொல்லுங்கண்ணா, படிக்கிற இந்த வயசுல கராத்தே கிராத்தேன்னு ரவுடித்தனம் எல்லாம் அவசியமா? கரெக்ட். இதெல்லாம் அவசியமா உனக்கு? கடவுளை கும்பிட்டுட்டு காலேஜ் புறப்படு. என்னப்பா இது சாமி காலில் விளக்குன்னா ஆசாமி காலில் விளறிய. ஆமா, யாரும் இல்லாத எங்களுக்கு இந்த ஊர்ல அடைக்கலம் கொடுத்து நான் படிக்கிறதுக்கு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நீங்க தான் மாமா எனக்கு கடவுள். உன் படிமை நினைச்சு நான் பாராட்டுறேன். ஆனா உண்மை அது இல்லை. தகப்ப இல்லாத உன்னை தனி ஆளா இருந்த இந்த சமுதாயத்துல உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா? உங்க அம்மா தான் தெய்வம். அவ காலில் விழு. போயிட்டு வா ராஜா, ஜாக்கிரதை. வரேன் மாமா. தேனே தேனே என் மக நல்லா காலேஜ் கிளம்புறேன் டாடி. தேனே அப்பளுக்கு ஒரு ஏரோப்ளேன் கொடுத்துட்டு போடா. என்ன டாடி? கொடுடா. வணக்கம். யாரெல்லாம் கொடுத்து போத அது நம்ம பொண்ணுங்களா? ஏமுன்றா பாத்தீங்களா, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரும்போது பெத்தவங்க காலில் விழுகணும். அதான் தமிழ் கலாச்சாரம். கலாச்சாரம் மாறாம என் குடும்பத்தை எவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருக்கேன் பாத்தீங்களா? மாசம் மாசம் சம்பளம் வாங்குற, மாசம் ஆகலைன்னா முடியாதுங்கிற.